டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு ஆயுர்வேதத்தில் பெண்கள் நலம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்டில் ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த நாடு முழுமையான வளர்ச்சி அடைந்த நாடாக அமையும். அப்போ பெண் குழந்தைகளின் ஆரோக்கியம் ரொம்ப நமக்கு தேவை. அப்போ அந்த குழந்தைகளை எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பெண் ஒரு குழந்தை பருவத்திலிருந்தே அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மனம் ஆரோக்கியத்திற்கும் தேவையான உணவையும் மருந்துகளையும் நம்ம கொடுக்கணும். பொதுவாக நம்ம உணவு சமச்சீரான உணவாக இருக்கா, அவர்களுக்கு நல்ல நெய்ப்பு தன்மை கிடைக்கிறதா, அதாவது நெய்யை சேர்த்து உணவில் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய கபம் சீராகி நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பருவ வயதை அடையும் பொழுது அவர்களுக்கு உடம்புல பித்தத்தின் தன்மை அதிகமாக இருக்கும். ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்ட்ரோன் போன்ற ஹார்மோன்கள் நல்ல கொழுப்பை சார்ந்தே நமக்கு நல்ல ஈஸ்ட்ரஜனாகவும் புரோஜெஸ்ட்ரோனாகவும் அமைகிறது. அப்போ நம்ம குழந்தை பருவத்தில் கொடுக்கின்ற நெய்யானது அவங்களுடைய மத்தியம பருவத்தில் நல்ல வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது. அந்த சமயத்தில் அவங்களுக்கு பித்தத்தின் தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது முகப்பரு இருக்கலாம், அல்லது மாதவிடாய் சிக்கல்கள் ஏற்படலாம். சில பெண் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா PCOD போன்ற பிரச்சனைகள் இருக்குது. அதை எப்படி நம்ம தீர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். உணவில் சரிவிகித உணவு கொடுக்கணும். கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கலாம், கொள்ளு நிறையா சேர்த்துக்கலாம், எள்ளு நிறையா சேர்த்துக்கலாம். அப்போ எது எதை சேர்த்துக்க கூடாது அப்படின்னா இனிப்பு உணவுகளை அதிகமாக அவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. இப்படி இனிப்பு சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு பித்தத்தின் தன்மை மாறி கபத்தன்மை அடையும் பொழுது உடல் பருமன் ஏற்படுகிறது, PCOD போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பித்தத்தின் காலம் என்பதனால் மனசில் ஒரு வகையான அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மன அழுத்தம் மாறணும், நன்றாக அவங்க தூங்கணும் அப்படின்னா அவர்களுக்கு நல்ல பாலை இரவில் ஒவ்வொரு டம்ளர் கொடுக்கணும். அதில் இனிப்பு சேர்க்காம கொடுப்பது நல்லது. அதற்கு பிறகு அவங்களுக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது உடல் வெப்பம் தணிந்து பித்தம் சீராகும். மாதவிடாய் சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால் அதற்குரிய மருத்துவர்கள்ட்ட அவங்க பார்க்கணும். சில பெண் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும். இந்த வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உடம்புல இரத்த சோகையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பித்தத்தை சீராக்கி அந்த வெள்ளைப்படுதலுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வைத்தியம் பண்ணணும். உணவில் நம்ம கருவேப்பிலைக்கு கூட பூசணிக்காய் போன்ற உணவுகளை சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு வெள்ளைப்படுதல் பெருமளவில் கட்டுப்படும். கடைசியாக பார்த்தீங்கன்னா முதுமை பருவம்னு சொல்லுவோம். இதற்கு முன்னால் ஒரு பருவம் இருக்குது, இடைப்பட்ட பருவம். ஒரு 35 வயசை தாண்டின பல பெண்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா கருப்பை நார்த்திசு கட்டிகள், அதாவது ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சின்ன குழந்தைங்களுக்கு PCOD வருதோ அதே மாதிரி 35 வயதை தாண்டிய பெண்களுக்கு அவர்களுக்கு ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. பல நேரங்களில் அறுவை சிகிச்சைக்காக செல்கிறாங்க. அந்த மாதிரி ஃபைப்ராய்டு பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா நல்ல உடற்பயிற்சி தேவை. கபத்தை கரைக்கக்கூடிய பித்தத்தை கரைக்கக்கூடிய உணவுகளையும் வாழ்க்கை முறையும் அவங்க நம்ம பயன்படுத்தணும். அரிசி உணவை அதிகமாக குறைத்து கொண்டு காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்ளணும். அப்படி அவங்களுக்கு அந்த சமயத்தில் ஃபைப்ராய்டு நிறைய இருக்கும் பொழுது ஆயுர்வேதத்தில் பல சிகிச்சை முறைகள் இருக்குது. அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ்லேருந்து அவங்க விடை பெறலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த சமயத்தில் அவங்களுக்கு வர்றது சர்க்கரை நோய். சர்க்கரை நோயும் உடலில் கபம் அதிகரிக்கும் பொழுது ஏற்படுகின்ற நோய். அதற்கும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியமானது. கடைசியாக பார்த்தீங்கன்னா முதுமை பருவம். இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த கபத்தன்மை பித்தத்தன்மை எல்லாம் மாறி கடைசியாக உடல் வாதத்தன்மை அடையும். இந்த ஈஸ்ட்ரஜன் புரோஜெஸ்ட்ரோன் இம்பேலன்ஸ் இருக்கும்பொழுது உடல் பயங்கரமாக வறட்சியாக இருக்கும். அந்த வறட்சினால் அவர்களுக்கு வெள்ளைப்படுதலும் இருக்கும். உடல் உறுப்புகளில் அரிப்பு ஏற்படும், எரிச்சல் ஏற்படும். அவங்களால கொஞ்சம் சூடு கூட தாங்க முடியாமல் இருக்கும். இது வாதத்தின் அதிகரித்த நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதற்கு என்ன பண்ணணும்? சீரான எண்ணெய் தேய்த்து குளித்தல் இருக்கணும். அவர்கள் எலும்புகள் பலமாவதற்கான நல்ல நெய்ப்புத்தன்மையுடைய உணவுகளை எடுத்துக்கணும், நல்ல மூலிகை மருந்துகளை எடுத்துக்கணும். இப்படி அவர்களுக்கு படிப்படியான சிக்கல்களை நம்ம பார்த்து செஞ்சு கொடுக்கணும். சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இரவில் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இதுவும் வாதத்தன்மையானது தான். ஆகவே அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு உணவு முறையும் வாழ்க்கை முறையும் ஆயுர்வேத சிகிச்சை மூலமாக செய்யும் பொழுது என்னாலும் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு ஆயுர்வேதத்தில் பெண்கள் நலம் பற்றி சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.